touching my core if I kill anything. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த கிளிட்ச் ஷேக் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒயிட் லைன் வச்சுக்கிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபஸி எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை ஷார்டன் பண்ணிடுங்க. 2 கிளிப்பிங்க்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து 100 வச்சுருங்க. அப்புறம் LICன்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், லேட்ரல் குரோமேட்டிக். இது வந்து ஒரு 50 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை 2 டைம் வந்து டூப்ளிகேட் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் கொடுத்ததுக்கப்புறம் கடைசி எஃபெக்டை வந்து பக்கத்து கிளிப்பில் வச்சுருங்க. அதே மாதிரி 2 டூப்ளிகேட் கொடுத்துருங்க. லாஸ்ட் எஃபெக்டை தூக்கி அதுக்கு அடுத்த கிளிப்பிங்கில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் போயிட்டு ஷேக்குன்னு இருக்கு, இதை கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் வச்சுட்டு கீழே அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த கிளிப்பிங்கை செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் அதே மாதிரி எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கொடுக்கணும். கொடுத்துட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு லைட்டாக மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் லைட்டாக உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்க்குமே ஸ்டார்டிங் எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கணும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு இந்த கிளிப்பிங் சென்டராக அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு டச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிராஃப் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு ஈசின் 1 வந்து கொடுத்துடணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துடணும். எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நைட் கிளப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேக் எஃபெக்டை வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் இந்த கிளிப்பிங்குள்ளே ஷார்டன் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஸ்பீட் இன்டென்சிட்டி இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ஸ்பீடு 3 வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து ஒரு 10 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இதை ஷார்டன் பண்ணி இந்த கிளிப்பிங்குள்ளே வச்சுட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் வச்சிட்றேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.